தூத்துக்குடியில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் தூத்துக்குடி நெல்லை பிரதான சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் சூழ்ந்த வெள்ளத்தால் மருத்துவ பயனாளிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, எட்டியலூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தொடர் கனமழையின் காரணமாக தாளடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, இளையான்குடி, துருபுவனம், காளையார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் 2வது நாளாக கனமழை பெய்தது. ராமநாதபுரம் சுற்றுவட்டார் பகுதிகளான அச்சுந்தன் வயல், கேணிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள திருத்தங்கல், சாட்சியாபுரம், பாறைப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், சின்னமனூர், கம்பம், கூடலூரில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. மதுரை மாநகர பகுதிகளான அண்ணாநகர், கே நகர், மாட்டுத்தாவணி, தல்லாக்குளம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்குள் நுழைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணித்துள்ளது. இது நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியுள்ள சிங்கம் என பொருள்படும் சென்யார் என பெயரிடப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த சூழலில் குமரிக்கடல் பகுதியில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை என டெல்டா மாவட்டங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வெயில் குறைவாகவே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்கள் நீரில் மூழ்கின. நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளுக்கான நீர்வரத்து உயர்ந்து தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபங்களை மூழ்கியபடி வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. கோயிலுக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் உற்சவர் சண்முகரை மற்றொரு கோயிலுக்கு எடுத்துச் சென்று பூஜைகள் நடத்தப்பட்டன. கனமழை காரணமாக தூத்துக்குடி கோரம்பள்ளம் காலங்கரை அணைக்கு வரும் நீரின் அளவு 3000 கனஅடியாக உயர்ந்ததால் உபரி நீர் திறப்பு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூரில் பெய்த மழையால் ஜீவா நகரில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கிய நிலையில் கரம்பக்குடி அருகே உள்ள அங்கன் விடுதி கிராமத்தில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது.
இதேபோல அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதியில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, லாலாப்பேட்டை, தோகைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலில் தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்த நிலையில் மேல்மலை கிராமமான கூக்கால் மலைச்சாலையில் 5க்கும் மேற்பட்ட ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்தன. கனமழை காரணமாக நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குறிப்பாக குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலை ஐயப்பன் கோவில் சென்றுவிட்டு திரும்பும் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். சபரிமலைக்கு வந்த இடத்துல வந்து குற்றாலம் வருஷமெல்லாம் வருவோம். வந்தபோது வெள்ளம் நிறையா வந்ததுனால எங்களால் குளிக்க முடியல. அதனால் நினைவாக இப்போ போட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியுது. ஒரு என்ஜாயும் இது பண்ண முடியல. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, குருமலை, குளிப்பட்டி, ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் திருமூர்த்தி மலை, பஞ்சலிங்க அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. பெரம்பலூர் நகர் பகுதிகளிலும் வேப்பந்தட்டை, வேப்பூர், குன்னம், ஆலத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் 2வது நாளாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, திருக்கடையூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்றும் கனமழை நீடித்தது. தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே நெல்லை மாவட்ட மக்கள் மழை தொடர்பான உதவிகளை கோருவதற்காக அவசர கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் பிரத்யேக வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் TN அலர்ட் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் மழை தொடர்பான அரசின் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 25 பேர் கொண்ட குழு நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுதினம் புயல் உருவாக இருக்கும் சூழலில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மாத்தறை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு பல்வேறு பகுதிகளில் சாலைகளே தெரியாத அளவுக்கு தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஆங்காங்கே மண்சரிவும் ஏற்பட்டது. 24 மணி நேரத்தில் மாத்தறையின் பெரிலியபத்தன பகுதியில் மட்டும் 18 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. அங்குள்ள வீடுகளிலும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சிறு சிறு கடைகளையும் மழைநீர் விட்டு வைக்காத சூழலில் வரும் நாட்களில் அங்கு மழை தீவிரமாக இருக்கும் எனும் தகவல் மக்களை கவலையடையச் செய்துள்ளது.